Hi students, welcome to CMAS classes. Partial differential equation. இங்க partial differential equationsல ஒரு ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ண போறோம். இதாம் question. Solve the equation PQ plus P plus Q is equal to 0. நமக்கு தெரியும் P னா dou Z by dou X and Q னா dou Z by dou Y. இந்த PQ பொறுத்து இதை நம்ம வந்து 4 டைப்பா 2 ஸ்பெஷல் டைப்பா பிரிக்கலாம். இப்போ நமக்கு இங்க என்ன ப்ராப்ளம் கொடுத்திருக்காங்கன்னு பாருங்களேன். given PQ plus P plus Q is equal to 0. இந்த ஈக்குவேஷன் 1 ன்னு வெச்சுப்போம். நமக்கு தெரியும் இந்த ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா P and Q ல மட்டுமே இருக்கு. ஒரு ஈக்குவேஷன் P and Q ல மட்டுமே இருந்ததுன்னா this is of type 1. Functions involving P and Q alone. இப்படி இருந்ததுன்னா certain procedure இருக்கு. ஜெனரலா இதோட சொல்யூஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஜெனரல் சொல்யூஷன், complete integral and then R complete solution, R particular integral 3 இருக்கும். இப்போ இப்படி இருந்ததுன்னா இதோட ஜெனரல் சொல்யூஷனை நம்ம எப்படி எழுதுவோம்? Z is equal to AX plus BY plus C is the general solution of equation 1. ஏன் இதை ஜெனரல் சொல்யூஷன் சொல்றோம்? இதில் பார்த்தீங்கன்னா 2 இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்கு X and Y and more than that கான்ஸ்டன்ட் இருக்கு, ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் ஏபிசின்னு 3 ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் இருக்கு. ஸோ இண்டிபெண்டன்ட் வேரியபிளை விட கான்ஸ்டன்ட் அதிகமாக இருந்ததுன்னா, ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் அதிகமாக இருந்ததுன்னா அதை ஜெனரல் சொல்யூஷன் சொல்லலாம். ஸோ இதோட ஜெனரல் சொல்யூஷன் இது. இப்போ இந்த ஜெனரல் சொல்யூஷனை ஐம் டிஃபரன்ஷியேட்டிங் பார்ஷியலி வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அண்ட் ஒய். நமக்கு என்ன வரும்? இசட எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறது தான் நான் முதல்ல சொன்னேன், பின்னு எடுத்துக்கலாம். அப்போ பி இஸ் ஈக்குவல் டு இதை எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஏன்னு வரும். இந்த டேர்ம் 0, இதுவும் 0 ஆகிடும். இப்போ பி ஈக்குவல் டு ஏன்னு வரும் பார்ஷியலி டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணால். அண்ட் பார்ஷியலி டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய், டோ இசட் பை டோ ஒய், அதை நம்ம கியூன்னு எழுதுவோம். தட் இஸ் ஈக்குவல் டு இது 0 ஆகிடும், இங்கே பின்னு வரும். ஒய்யை பொறுத்து பண்ணால் 1, இதுவும் 0 ஆகிடும். ஸோ வி கெட் பி ஈக்குவல் டு ஏ அண்ட் கியூ ஈக்குவல் டு பி. இதை ஈக்குவேஷன் 3ன்னு வச்சுக்கோங்க. இப்போ சப்ஸ்டிடியூட்டிங் 3 in 1 வி கெட் என்ன வரும்? பிக்கு பதிலாக ஏ போடுறோம். அப்போ ஏபி பிளஸ் ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு 0. திஸ் இம்ப்ளைஸ் தட் நான் வந்து பியை காமனாக இங்கே இது ரெண்டுத்துலையும் வெளியெடுக்கிறேன். b into 1 plus a that is equal to இந்த a இந்த பக்கம் வந்துருச்சுன்னா minus a ன்னு வரும். This implies b is equal to minus a by 1 plus a ன்னு வரும், where a not equal to minus 1. So substitute b is equal to minus a by 1 plus a in equation 2. in general solutionல substitute பண்றோம். substitute பண்ணா we get z is equal to ax minus a by 1 plus a into y plus c. இதை complete integral சொல்லலாம். ஏன்னா number of independent variable is equal to number of arbitrary constant. இங்க 2 independent variable இருக்கு x and y, 2 arbitrary constant இருக்கு a and c. ஸோ இப்போ general solutionல இருந்து நம்ம வந்து இந்த டைப் 1க்கு complete integral தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கான ப்ரொசீஜர் என்னன்னா b in terms of a ல எழுதி அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ கம்ப்ளீட் இன்டெக்ரல் கண்டுபிடிச்சிட்டோம், வேர் ஏ அண்ட் சி ஆர் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இதுக்கு மொத்தம் 3 சொல்யூஷன்ஸ் இருக்கும். ஜெனரல் சொல்யூஷன், கம்ப்ளீட் இன்டெக்ரல் அண்ட் தென் சிங்குலர் இன்டெக்ரல். இப்போ நெக்ஸ்ட்டு சிங்குலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கணும். சிங்குலர் இன்டெக்ரலுக்கான ப்ரொசீஜர் என்னென்னா ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்டை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு அதை ஈக்குவேட் டு 0 பண்ணணும். ஸோ இங்கே நான் அப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிஇசட் பை டிஏ அது ஈக்குவல் டு 0 போட்டோம்னா இது 0, ஏவை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். அப்போ இங்கே வந்து எக்ஸ்ன்னு வரும். இதை நான் வந்து ஏல இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் ஏன்னு எடுத்துக்கிறேன். அப்போ நான் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் ப்ளஸ் எஃப் டேஷ் ஆஃப் ஏ இன்ட்டு ஒய்ன்னு வரும். ஸோ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது we get this. இப்போ பார்ஷியலி டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு சி அண்ட் தென் ஈக்குவேட் டு 0. இப்போ பார்த்தீங்கன்னா dz by dc that is 0 ஈக்குவல் டு இங்கே
நம்ம சியை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுமோ பார்ஷியலாக இது 0 இது 0, அப்போ இந்த இடத்துல என்ன வரும் 1ன்னு வரும். இப்போ 0 இஸ் ஈக்குவல் டு 1ன்னு வருது, விச் இஸ் நாட் ட்ரூ. இது அப்சர்ட். இப்படி இருக்கிறதுனால தான் இந்த டெரிவேட்டிவை நான் இங்கே போட்டு காட்டாமல் டைரெக்டாக f dash of aன்னு எழுதியிருக்கேன். ஸோ தேர்ஃபோர் டைப் 1 ப்ராப்ளத்துக்கு there is no singular solution. There is no particular integral. There is no singular solution. அப்போ இந்த ப்ராப்ளத்துக்கு சிங்குலர் சொல்யூஷன் கிடையாது. இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். இதே மாதிரி மற்ற ப்ராப்ளத்தை பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.